ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. கரெக்டா மார்ச் 17 2025 வருடம் உத்தரப்பிரதேஷ் மீரட் சிட்டியில இருக்கிற ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கம்பெனி. இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படிங்கறத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமா மெட்ரோ சிட்டிஸ்ல வாடகை வீட்டுல வாழ்றவங்க எல்லாம் ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போது இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸை தான் புக் பண்ணுவாங்க. எல்லாருமே கடன் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணிட்டு ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஆஃப்லோடிங் பண்ணுவாங்க. மீரட் சிட்டியில இருக்கிற அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு காலையில 10 மணிக்கு ஒரு கால் வருது. கால் பண்ணது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு முஸ்கன் ரஸ்தோகி. முஸ்கனுக்கு 27 வயசு ஆகுது. முஸ்கன் கால் பண்ணி கடன் ஒரே விஷயத்த தான் சொல்றாங்க. எவ்வளவு சீக்கிரமா ஆட்கள் அனுப்பிச்சுட முடியுமோ இந்த அட்ரஸ்க்கு சீக்கிரமா அனுப்பிச்சுடுங்க, நான் வீடு காலி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமா பேசுறாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட்க்கு நல்லாவே தெரியுது இவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்னு. உடனே லேபர்ஸ் ஆகட்டும் லாரி ஆகட்டும் இந்திரா நகர்ல இருக்கிற இந்த அட்ரஸ்ல உள்ள வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டரை தராங்க. லாரி எடுத்துக்கிட்டு லேபர்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வராங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சா அவங்களோட கண் பார்வை எல்லாம் முஸ்கனை தான் பாக்குது. அப்படி ஒரு அழகான பொண்ணு, 27 வயசு ஆகுது. கையில 6 வயசு பெண் குழந்தைய வச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே மனசுல இருக்கிறது ஒரே கேள்விதான், இவங்களோட கணவர் எங்க, ஏன் இந்த பொண்ணு தனியா இருக்காங்க, இந்த மாதிரி எவ்வளவோ கேள்விகள் அவங்களுக்கு பின்னாடி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல இருக்கிற சில பேர் பக்கத்து வீட்டுலாம் போய் எதுக்காக காலி பண்றாங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் ஓனருக்கும் அந்த பொண்ணுக்கும் பெரிய சண்டை அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த பொண்ணோட கணவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவர் நேவில வேலை பார்க்கறாரு. 6 மாசம் 10 மாசத்துக்கு ஒரு டைம் தான் வீட்டுக்கு வருவாரு அப்படிங்கறதும் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க எல்லாருமே காலி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் ஓனர் வீட்டுக்கு சீக்கிரமா காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. அது மூலியமா இவங்களுக்கு நல்லா தெரியுது முஸ்கனுக்கு ஓனருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குது. அதனாலதான் முஸ்கன் வீட்டை விட்டு போகிறதுக்கு இவ்வளவு அவசரப்படுறாங்க. அங்க இருக்கிற லேபர்ஸ் எல்லாமே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொன்னா பேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஒரு லாரியில ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ப்ளூ கலர் ட்ரம் அந்த வீட்டுல தெரிய வருது. நிறைய பேர் அந்த ட்ரம் தண்ணி ஊத்தி பாத்ரூம்ல வச்சிருப்போம். டேங்க் இல்லாதவங்க தண்ணிலாம் அதுலதான் ரப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டேங்கை 2 பேரு நார்மலாவே தூக்கிடலாம். 2 பேர் போய் அந்த டேங்கை தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போது டேங்கை தூக்கவே முடியல. டேங்கோட மூடி போட்டு ஆல்ரெடி முஸ்கன் அது எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே கேட்டது ஒரே கேள்விதான், உள்ளுக்குள்ளார என்ன வச்சிருக்கீங்க, தூக்கவே முடியலன்னு. அதுக்கு முஸ்கன் என்ன சொல்றாங்க, வீட்டுல இருக்கிற பழைய ஜாமானங்களாகட்டும் பழைய இரும்பு பாத்திரங்களாகட்டும் எல்லாமே நான் அந்த டேங்குக்குள்ளார தான் போட்டு வச்சிருக்கேன் நீட்டா. அதனாலதான் நானே பேக்கப் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2-3 பேர் எக்ஸ்ட்ரா அதை சேர்த்து எடுங்க, கண்டிப்பா எடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. 4-5 பேர் சேர்ந்து அந்த ட்ரம்மை தூக்கியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லாரி வரைக்கும் போனாங்க. அந்த லாரியில ஏத்தும் போது ட்ரம்மோட பொசிஷன் மாறினதுனால அந்த ட்ரம்மோட மூடி கீழே விழுந்துருச்சு. அந்த ட்ரம்குள்ளார என்ன இருக்கு அப்படிங்கறத இங்க இருக்கிற எல்லா நபர்களுமே பார்த்துட்டாங்க. உள்ளுக்குள்ளார சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு மொதல் டவுட். முஸ்கனை நம்ம கேட்கும் போது உள்ளுக்குள்ளார இரும்பு சாமானங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க. ஆனா இங்க இடத்துல என்னன்னா சிமெண்ட் போட்டு நீட்டா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சிமெண்ட் எல்லாமே காஞ்சு போய் கிடக்குது. முக்கியமா அந்த மூடி கழண்டு விழுந்த போது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சந்தேகம், உண்மையாலுமே இந்த ட்ரம்குள்ளார என்ன இருக்கு, என்னத்தை உள்ளார போட்டு சிமெண்ட்டை கொட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட் தோண ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற லேபர்ஸ் ஆகட்டும் அங்க இருக்கிற ஓனர் ஆகட்டும் எல்லாத்தோட கண் பார்வையும் முஸ்கனை பார்த்து உள்ளுக்குள்ளார என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை கேட்டோன்னே உடனே அந்த இடத்தை விட்டு முஸ்கன் தன்னோட 6 வயசு பெண் குழந்தையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. அவங்க வீட்டை விட்டு ஓடும் போதே இங்க இருக்கிற எல்லா நபர்களுக்கும் தெரியுது இந்த ட்ரம்குள்ளார ஏதோ ஒரு தப்பான விஷயம் இருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணு ஓடுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு பக்கம் இந்திரா நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்க இருக்கிற லேபர் சொல்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட கேட்டதுக்கு அப்புறம் இந்திரா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 2 கான்ஸ்டபிள் அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு முக்கியமா அந்த ட்ரம்குள்ளார என்னதான் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் செக் பண்றாங்க. அந்த 2 கான்ஸ்டபிள்ஸும் யாரு முஸ்கன், முஸ்கனோட ஹஸ்பண்ட் யாரு, எத்தனை மாசமா இங்க வாழ்றாங்க, எதுக்காக முஸ்கன் இந்த வீட்டை விட்டு காலி பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா அங்க இருக்கிற 2 லேபர்ஸ ஒரு சுத்தியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சிமெண்ட்டை உடைச்சு எடுங்க, உள்ளுக்குள்ளார என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் மேல இருக்கிற சிமெண்ட் எல்லாமே மெதுவா உடைச்சு எடுக்கும் போது அந்த 2 கான்ஸ்டபிள் வச்சிருக்க வாக்கி டாக்கில இந்திரா நகர் மெயின் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருது. நீங்க உடைக்கிற அந்த சிமெண்ட்டை உடனே நிறுத்துங்க. அந்த சிமெண்ட்டுக்குள்ளார ஒரு டெட் பாடி 15 பீஸா கட் பண்ணி உள்ளுக்குள்ளார போட்டுதான் அந்த சிமெண்ட் கான்கிரீட் எல்லாத்தையுமே கொட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அந்த வாக்கி டாக்கில வருது. இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக்.
நம்ம இந்த இடத்துல தேடுறது எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிச்சிச்சு, வீட்டை விட்டு வெளியே போன முஸ்கன் என்ன பண்ணாங்க, இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வியே. அந்த முஸ்கன் அப்படிங்கிற 27 வயசு பொண்ணு ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சோடனே தன்னோட 6 வயசு பொண்ணை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடினவங்க தன்னோட அம்மாவோட வீட்டுக்கு தான் போனாங்க. அம்மாவோட வீட்டுக்கு போய் அவங்களோட கையில அந்த 6 வயசு பொண்ணை கொடுத்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், என்னோட கணவரான சௌரப் ராஜ்புட்டை நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு அப்படி ஒரு கோபம். ஏன்னா சௌரப் எவ்வளவு பெரிய நல்ல பையன், நம்மளோட பொண்ணை எப்படி பாத்துக்கிட்டான் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ என்ன பண்றதுன்னே புரியல. இதை மறைக்கவே முடியாது. தன்னோட பொண்ணு கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா 2 பேருமே முஸ்கனை கூட்டிக்கிட்டு இந்திரா நகர் மெயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல முஸ்கன் போலீஸ் கிட்ட சொன்னது என்னன்னா, நான் என்னோட கணவரை கொன்னது மட்டும் இல்லாம 15 பீஸா துண்டு துண்டா வெட்டி ஒரு ட்ரம்குள்ளார போட்டு சிமெண்ட் கான்கிரீட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லயே அந்த பொண்ணை பார்த்தா ஒரு பயம். பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க, எல்லாமே பார்த்து ரசிக்கிற மாதிரிதான் இருக்காங்க. ஆனா அவங்க செஞ்ச கொலையை பத்தி சொல்லும் போது எல்லாத்துக்குமே தேவதையா தெரிஞ்ச பொண்ணு ஒரு பெரிய பேய் மாதிரிதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் அந்த இந்திரா நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இங்க இருக்கிற 2 கான்ஸ்டபிள்ஸ்க்கு வாக்கி டாக்கி மூலியமா அதை இடிக்கிறத நிறுத்த சொன்னாங்க. அடுத்த 15 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டீம் ஆகட்டும், ஸ்பெஷல் ஸ்குவாட் ஆகட்டும், எல்லாமே அந்த இடத்துக்கு வந்து டோட்டலாவே பிளாக் பண்றாங்க. இந்த வீட்டுக்கு விட்டு யாரும் உள்ளாரையும் நுழையக்கூடாது, வெளியவும் போகக்கூடாது. இருக்கிற ஒவ்வொரு எவிடன்ஸையுமே நம்ம கலெக்ட் பண்ணணும். முக்கியமா இந்த கான்கிரீட்டை இங்க உடைச்சா எல்லா எவிடன்ஸுமே செதறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த கான்கிரீட்டை ஒரு செக்யூர்டான பிளேஸ்க்கு கொண்டுட்டு போறாங்க. அங்க கொஞ்சம் கொஞ்சமா இடிக்க அவங்களுக்கு ஒவ்வொரு பாடியோட பீஸா கிடைக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு மொத பீஸ் கிடைச்சது என்ன அப்படின்னா, அந்த சௌரப் அப்படிங்கிற பையனோட தலை தான் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு பீஸா கிடைக்க அதை அட்டாப்சிக்கு அமைச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமா இந்த கொலை எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும். இன்னொரு பக்கம் இந்த பொண்ணை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து இவங்களுக்கு மென்டலி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறதும் செக் பண்றாங்க. டாக்டர் எல்லாம் செக் பண்ணி இவங்க தெளிவா தான் இருக்காங்க அப்படிங்கறத சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வந்து என்கொயரியை ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கேட்டதுனா ஒரே ஒரு விஷயம் தான், நீ மட்டும்தான் கொலை பண்ணி கட் பண்ணியா, கூட யாராச்சும் இருந்தாங்களா இப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, நான் மட்டும் இல்ல, என்னோட லவ்வரான சஹீல், அவனோட வீடும் பக்கத்து ஏரியால தான் இருக்கு அப்படிங்கிற அட்ரஸும் தராங்க. தனியா ஒரு போலீஸ் டீம் போய் இந்த சஹீல் அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவரோட வீட்டுல போய் எல்லாத்தையுமே செக் பண்ணும் போது நிறைய மந்திரங்கள், பிளாக் மேஜிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரோட வீட்டுல தென்படுது. பிளாக் மேஜிக் பண்ற லெவலுக்கு இவருக்கு ஏதாவது ப்ரொஃபஷன் இருக்கான்னு பார்த்தா அப்படிலாம் எதுவும் இல்லை. சாதாரணமா ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்க ஒரு பையன், அவனுக்கும் 27 வயசு தான் ஆகுது. ஆனா அவனோட வீட்டு ஃபுல்லா பிளாக் மேஜிக் பத்தி புக்கு, நிறைய விஷயங்கள், நிறைய பொம்மைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் போது இவன் எதுக்காக ட்ரை பண்றான், இவன் என்ன ட்ரை பண்றான் அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. அங்க இருக்கிற சில பேர் அந்த பையன் கிட்ட பேசுறதுக்கு கூட பயந்தாங்க. ஒருவேளை சூனியம் ஏதாவது வச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் மனசுல நிறைய பேத்துக்கு இருந்துச்சு. அந்த சஹீலை அரெஸ்ட் பண்ணி அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வந்து 2 பேத்தையுமே வச்சு என்கொயரி பண்ணும் போதுதான் இவங்க செஞ்ச ஒரு கொடூர சம்பவம் என்ன, இவங்க எதனால அதை செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, இவங்க 2 பேருமே அவங்கள எப்படி ஏமாத்திக்கிட்டாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே போலீஸ்க்கு தெரிய வருது. 2016 வருடம் சௌரப்க்கும் முஸ்கனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அது ஒரு காதல் திருமணம் தான். இவங்க 2 பேருமே ஜாதி வேற மதம் வேற அப்படிங்கறதுனால பெற்றோர்கள் எல்லாருமே அதை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் நாங்க காதல்ல உண்மையா இருப்போம்னு சொல்லி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சௌரப் அவங்களோட ஃபேமிலி விட்டு டோட்டலாவே தனியா வந்துட்டாரு. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி அவ்வளவு கோபத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலியில பெருசா கான்டாக்ட் இல்ல. வருடங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சம் போன் கான்டாக்ட் வர ஆரம்பிச்சிச்சு. எப்பயாச்சும் ஒரு டைம் தன்னோட அப்பா அம்மாவை போய் பார்க்க ஆரம்பிச்சார். இந்த மாதிரிதான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனா இவங்களோட கல்யாண வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துக்கு அடையாளமா அடுத்த கொஞ்சம் வருஷத்திலேயே ஒரு பெண் குழந்தை. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல அந்த பெண் குழந்தைக்கு 6 வயசு ஆகுது. அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேர்த்தோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. வருடங்கள் போக போகதான் கொஞ்சம் கொஞ்சமா முஸ்கன் மாற ஆரம்பிச்சாங்க. அவங்களோட மாற்றத்துக்கான காரணம் என்னன்னா சௌரபோட வேலை.
சௌரப் ஒரு மெர்ச்சன்ட் நேவில தான் வேலை பார்க்கிறாரு. எப்பயுமே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் இருப்பாரு. வருஷத்துக்கு ஒரு டைமோ 2 டைமோ லீவ் கிடைக்கும் போது தன்னோட மனைவி வந்து பார்ப்பாரு. அந்த மாதிரி ஒரு வேலை. நேவில வேலை பார்க்கறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா முஸ்கன் வாழ்க்கையை ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நான் வீட்டுல தனியா இருக்கேன், எப்பயோ ஒரு டைம் கணவர் வந்துட்டு போறாரு, இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தான் நம்ம இவ்வளவு லவ் பண்ணி ஆசையா கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா, அதனால நம்ம வேற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே சௌரப் கிட்ட அந்த எல்லா விஷயங்களும் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்குள்ளார ஏகப்பட்ட சண்டைகள் வந்துச்சு. இவங்க 2 பேத்துக்குமே மனசுல இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது, வெறும் 6 வயசு பொண்ணு. அதனாலதான் இவங்க 2 பேர்த்தோட டிவோர்ஸ் மட்டும் நடக்காம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீண்டுகிட்டே இருந்துச்சு. சௌரவுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் உன்னை கல்யாணம் பண்ணது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், எல்லாருமே எதிர்த்த போது நான் உன்னை லவ் பண்ணதுனாலதான் கல்யாணம் பண்ணேன், இன்னமும் நான் அதே மாதிரிதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் லவ் பண்ணும் போதும் நான் மெர்ச்சன்ட் நேவில இருந்தேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். இந்த வேலை என்னால விட முடியாது, இந்த வேலையை விட்டோம் அப்படின்னா நமக்கு வேற வேலையும் இல்லை. இதை எல்லாத்தையுமே புரிய வச்சு அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா முஸ்கனுக்கு வேற வாழ்க்கை நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறது தோன்றதுல ரொம்ப கட்டாயமா இருந்தாங்க. சோ கடைசியா அவங்க எடுத்த முடிவு தான், என்னோட கணவர் நேவிக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு எப்பயாச்சும் தானே வீட்டுக்கு வராரு, நான் தனியா இருக்கும் போது யார வேணாலும் வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு வரலாம்ல, எனக்கு பிடிச்சவன் யார் கூட வேணாலும் நான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம்ல அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க தேர்ந்தெடுத்தவங்க தான் சஹீல். இந்த சஹீல் அப்படிங்கிறவனுக்கும் 27 வயசு தான் ஆகுது. இந்த சஹீலும் முஸ்கனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சின்ன வயசுல இருந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சஹீல் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அடிக்கடி வீட்டுக்கு இன்வைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேருமே மொபைல் நம்பர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசினவங்க இப்ப மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சாங்க. தன்னோட 6 வயசு பெண் குழந்தையை கூட்டிட்டு சஹீல் கூட எல்லா இடத்துலயுமே ஊரை சுத்த ஆரம்பிச்சவங்க கடைசியா அவங்க முடிச்சது பெட்ரூம்குள்ளார. 2 பேத்துக்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால சஹீலுக்கு தன்னோட ஃப்ரெண்டோட தேவை என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். தன்னோட ஃப்ரெண்டோட கணவர் நேவிக்கு போயிட்டாரு, இப்போ அவளுக்கு படுக்கையில ஒரு கம்பெனி வேணும், அதுக்காக தான் நம்மளை எதிர்பார்க்கிறாங்கிறது சஹீலுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் சௌரவ் தன்னோட குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு நேவியில இருக்கும் போது, லண்டன்ல நடு கடல்ல ஒரு கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது, இன்னொரு சைடு அவங்களோட மனைவி தன்னோட நண்பரான சஹீல பெட்ரூம்குள்ளார கூட்டிட்டு வந்து சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க. இது எதுவுமே அந்த 6 வயசு பெண் குழந்தைக்கு புரியல. சரி, யாரோ ஒரு அங்கிள் வீட்டுக்கு வராரு, தங்குறாரு, அதுக்கப்புறம் போறாரு, இந்த மாதிரிதான் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேருமே வெளியில பல இடங்கள்ல சுத்துறதும் சஹீல் வீட்டுக்கு வரதும் நிறைய நாள் அந்த வீட்டோட ஓனர் நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இவங்க ஒரு வாடகை வீட்டுல தான் இருக்காங்க, அதனால அந்த ஓனர் யார் யாரெல்லாம் வீட்டுக்கு வராங்க வெளியே போறாங்க அப்படிங்கறத அடிக்கடி நோட் பண்ணும் போது, இந்த சஹீல் அப்படிங்கிறவன் எதுக்காக வரான், எதுக்காக நைட்டு தங்குறான், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அந்த வீட்டோட ஓனருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக முஸ்கனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னைக்காச்சும் நம்மளோட கணவர் வருவார் இல்ல, நம்ம 2 பேத்தையும் பிரிச்சிருவாரு இல்ல, என்னோட கணவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேத்தால சேரவே முடியாதுங்கிறது முஸ்கனுக்கு நல்லாவே தெரியும். அதனால ரொம்ப டீப்பா ஒரு பிளான் போட ஆரம்பிச்சாங்க. சஹீலுக்கு இந்த ஆவிகள் ஆகட்டும், பிளாக் மேஜிக் ஆகட்டும், இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அடிக்கடி பிளாக் மேஜிக் கத்துக்கணும், ஆவிகள் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு ஸ்னாப்சாட் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ல ஒரு ஐடி கிரியேட் பண்றாங்க. அந்த ஐடி சஹீலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுறாங்க. எப்படி மெசேஜ் பண்றாங்கன்னா, செத்து போன அம்மா மாதிரி மெசேஜ் பண்றாங்க. சஹீலோட அம்மா கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அந்த அம்மா சஹீலு கிட்ட பேசுற மாதிரி சஹீல நம்ப வைக்கிறாங்க. ஒரு மெசேஜ் நமக்கு வருது, அந்த மெசேஜ்ல நம்ம யாரு, நம்ம எப்படி இருந்தோம், நம்ம என்னென்னலாம் பண்ணோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொன்னா சஹீல் நம்புவான்னு சொல்லிட்டு நல்லாவே அவங்களுக்கு தெரியும். சஹீல் கூட படுக்கையில இருக்கும் போது அவனோட முக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அவனோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத கேட்டு வச்சுக்கிறாங்க. அது மூலியமா ஸ்னாப்சாட் ஐடியில அவங்க அம்மாவோட பேர்ல இந்த மாதிரிலாம் உனக்கு நடந்துச்சு இல்ல, நம்ம 2 பேரும் அந்தந்த மாதிரிலாம் இருந்தோம்ல, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அம்மா மாதிரியே உண்மையா பேச பேச சஹீலுக்கு செத்து போன நம்மளோட அம்மா ஆவியா ஸ்னாப்சாட்ல வந்து பேசுறாங்க அப்படிங்கறத நம்ப ஆரம்பிச்சான். கடைசியா அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ ஒரு பொண்ணு கூட பழகுற, அவதான் உன்னோட தேவதை, அவளை மட்டும் விட்டுறவே விட்டுறாது. ஆனா இப்போ உங்க 2 பேத்துக்குள்ளார இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா சௌரவ். இந்த சௌரவை நீங்க 2 பேருமே சேர்ந்து கொலை பண்ணா மட்டும்தான் நீங்க 2 பேரும் நல்லபடியா வாழ முடியுங்கிறத அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அந்த ஸ்னாப்சாட்ல அமைச்சு விடுறா. சஹீலுக்கு தன்னோட அம்மாவே வந்து நேர்ல சொல்லும் போது கொலை பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் வர ஆரம்பிச்சிச்சு. அவனா வந்து
முஸ்கனுகிட்ட பேச ஆரம்பிச்சான். உன்னோட கணவரை பேசாம நம்ம கொண்டுடலாமா? என்னோட அம்மா என்கிட்ட ஸ்னாப் சாட்ல பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொன்னது எல்லாமே நான் ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன்னோட கணவரை கொன்னுட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேருமே நல்லபடியா வாழலாம் அப்படிங்கறத என்னோட அம்மாவே சொல்றாங்க அப்படிங்கறத முஸ்கனுகிட்டே போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். பாவம் அவனுக்கு தெரியாது முஸ்கன் தான் தன்னோட அம்மா மாதிரி ஸ்னாப் சாட்ல தினம் தினம் விளையாண்டுகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சோ இப்ப முஸ்கனுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைச்சிருச்சு. இவன் கொலை பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான். 2 பேருமே நவம்பர் 2024 இருந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்பயாச்சும் ஒரு நாள் சௌரப் வருவான். வரும்போது நம்ம அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணணும். எப்படியும் அவனை கொன்றுணும். அவனை கொலை பண்ணல அப்படின்னா நம்ம 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் யாரோ ஒருத்தவங்க மூலியமா அவனுக்கு தெரிய வரும். நம்ம 2 பேர்த்தையும் பிரிச்சிருவான்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு தூக்க மாத்திரை தேவை. அந்த தூக்க மாத்திரை வச்சுதான் சௌரபை நம்ம மயக்கம் போட வைக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அவனை நம்ம கொல்ல முடியும். பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பிப்ரவரி மாசம் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு டாக்டர்கிட்ட உடம்பெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு டாக்டர், ஏதாச்சும் ஸ்லீப்பிங் பில்ஸ் தாங்க, நான் நல்லபடியா தூங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் முஸ்கன் அட்மிட் ஆகுறாங்க. அந்த டாக்டரும் பெயின் கில்லர் ஆகட்டும் லைட்டான ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாத்தையுமே எழுதி தராரு. அந்த பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு வந்துட்டு கூகுள்ல ரொம்ப டீப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்லீப்பிங் பில்ஸ் அப்படின்னா நல்லா தூக்கம் வர மாதிரி மயக்கம் போட்டு விழுற மாதிரி ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற பேரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல டாக்டர் எழுதுனதையும் தாண்டி அதே ஹேண்ட் ரைட்டிங்ல புது புது மருந்துகள் எல்லாத்தையுமே எழுதுறாங்க. மெடிக்கல் ஸ்டோர்ல போய் கேட்கும் போது ஓகே டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் தான், இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் தான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் இவங்க கையில எல்லா ஸ்லீப்பிங் பில்ஸையுமே தராங்க. சோ இப்போ அவங்களுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்ததா எப்படி கொலை பண்றது? ஸ்லீப்பிங் பில் கொடுத்து அவனை மயக்கம் போட வச்சதுக்கு அப்புறம் ஒரு கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணலாம். அதுக்கப்புறம் அவனோட உடம்ப பீஸ் பீஸா வெட்டுறதுக்கு மட்டன் வெட்டுற ஒரு பெரிய கத்தி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கத்தி 2 பேருமே வாங்குறாங்க. எல்லாத்தையுமே நீட்டா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க. எதுக்கு? தன்னோட கணவர் நேவில இருந்து ஆசையா தன்னோட மனைவியும் குழந்தையும் பாக்குறதுக்கு வருவாரு. அவரை எப்படியாச்சும் ஏமாத்தி கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெயினான மோட்டிவ்க்கு. சோ இப்போ அவங்களுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸும் கிடைச்சிருச்சு, வெட்டுறதுக்கான கத்தியும் கிடைச்சிருச்சு. ஆனா பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றது? அதுக்குதான் பக்கத்துல இருக்கிற நிறைய கிராமங்களுக்கு போய் காடுகள் மாதிரி ஏதாச்சும் ஏரியா இருக்கா அப்படிங்கறத பாக்குறாங்க. அப்ப அவங்க கண்டுபிடிச்ச சில காட்டுகள்ல எங்கெங்கெல்லாம் நிறைய மிருகங்கள் இறந்து போயிருக்கோ அதை நீட்டாவே பேக்கப் பண்ணி போய் புதைக்கிற சில இடங்கள்லாம் இருக்கு. வீட்டுல பூனை செத்து போச்சு, நாய் செத்து போச்சுன்னா எங்கெங்கெல்லாம் போய் புதைப்பாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு இடமா நோட் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சம் பீஸா கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பாலித்தீன் பேக்ல கட்டி வெவ்வேறு இடங்களுக்கு நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு அடுத்ததா பாலித்தீன் பேக்கையும் வாங்கிட்டு நீட்டா வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போதான் மார்ச் 3ஆம் தேதி வருது. மார்ச் 3ஆம் தேதி எப்பயும் போல சௌரவ் லண்டன்ல இருந்து லீவுக்காக ஆசையா தன்னோட மனைவியும் குழந்தையும் பாக்குறதுக்காக வராரு. வந்துட்டு தன்னோட மனைவி கிட்ட சந்தோஷமா இருந்துட்டு அவரோட அம்மாவான ரேணு தேவி அப்படிங்கிறவங்கள பார்க்க போறாரு. அம்மாவோட வீட்டுக்கு போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அம்மா ரொம்ப நாள் கழிச்சு பையனுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட் ஐட்டம் செஞ்சு தராங்க. அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு சௌரவ் வீட்டுக்கு வராரு. எதுக்காக? தன்னோட மனைவி கிட்ட கொடுத்து சேர்ந்து சாப்பிடுவோமே அப்படிங்கிறதுக்காக. இந்த ஃபுட் ஐட்டத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு வரும்போதுதான் முஸ்கனுக்கு பார்த்தோன்னே நீட்டா கிளிக் ஆகுது. நம்மளே ஏதோ கொடுத்து இவனை மயக்கம் போட வைக்கலாம்னு நினைச்சோம், ஆனா இவனா ஒரு ஃபுட் ஐட்டத்தை கொண்டுட்டு வரான். அந்த ஃபுட் ஐட்டத்தை வாங்கி நான் திருப்பி சூடு பண்றேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளார போனவங்க நிறைய தூக்க மாத்திரையை போட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அத சௌரவுக்கு கொடுத்தோன்னா அடுத்த 10 நிமிஷத்துல சௌரவ் மயங்கி விழுந்துடுறாரு. சௌரவ் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் தன்னோட லவ்வரான சஹிலுக்கு கால் பண்றாங்க. சஹில் அந்த வீட்டுக்குள்ளார வரான். 2 பேருமே கத்தி எடுக்கிறாங்க. தரன்னு பாத்ரூம் இழுத்துட்டு போய் முஸ்கன் அவங்க கையில இருக்கிற கத்தியை வச்சு ஓங்கி அந்த சௌரவோட நெஞ்சில 3 டைம் குத்துறாங்க. ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல தன்னோட இதயத்துல ஒரு கத்தி வச்சு இறங்கினதுனாலதான் சௌரவ் இறந்துட்டாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அவர் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் 3 டைம் முஸ்கன் அவங்களோட கத்தி வச்சு ஓங்கி அந்த இதயத்துல அடிக்கும் போது அந்த கத்தி இதயத்தை போய் அப்படியே கிழிச்சிருச்சு. சௌரவ் இறந்துட்டாரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க இன்னொரு கொடூரமான வேலையை பண்ணியிருக்காங்க. இந்த சஹீல் அப்படிங்கிறவன் பிளாக் மேஜிக் ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் கிட்ட பேசுறதாகட்டும், ஆவிகளை பாக்குறதாகட்டும், இந்த மாதிரி ஏதோ ரிசர்ச் பண்ற ஒரு பிறவி. நிறைய பேத்துக்கு பிளாக் மேஜிக் பண்ணி சூனிய வச்சிருக்கிறதாகவும் நிறைய பேர் சொல்றாங்க. முக்கியமா இந்த இடத்துல சௌரவை கொன்னதுக்கு அப்புறம் அவன் கட் பண்றது சௌரவோட தலை.
தலையை கட் பண்ணதுக்கு அப்புறம் 2 கையையுமே கட் பண்றான். கை அப்படின்னா முழு கை இல்ல, இந்த ரிஸ்ட் வரைக்கும் தான் கட் பண்றான். அதாவது இந்த 5 விரல்களை சேர்ந்து இந்த கை மட்டும் வேணும். அது மட்டும் இல்லாம இந்த கையும் 2 கையோட ரிஸ்ட் வரைக்கும் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு தலை 2 கைகளை வெட்டி அவனோட வீட்டுக்கு கொண்டுட்டு போறான். ஒரு பைக்குள்ளார போட்டு கொண்டுட்டு போறான். எதுக்காக அப்படின்னா அதை வச்சு சில மந்திரங்கள்லாம் நான் பண்ணுவேன், அதை வச்சு பிளாக் மேஜிக் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போய் ஃபுல்லா பூஜை பண்றான். நைட்டு ஃபுல்லா மார்ச் 3ஆம் தேதி நைட்டு கொலை பண்ணியிருக்காங்க. மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் அவன் நீட்டா பூஜை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தலையும் இல்லாம கையும் இல்லாம முண்டமா ஒரு உடம்பு கிடக்குது. அந்த உடம்ப பெட்ரூம்குள்ளார பெட்டுக்கு அடியில ஒரு ட்ரா மாதிரி எல்லாம் சில பேர் வச்சிருப்பாங்க, சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த பெட்டுக்கு அடியில இருக்கிற ட்ரால அந்த உடம்ப போட்டு க்ளோஸ் பண்ணி தன்னோட 6 வயசு பெண் குழந்தையோட அதே பெட்ல படுத்து தூங்கியிருக்காங்க. முஸ்கனுக்கு கொஞ்சம் கூட உறுத்துல கீழே ஒரு டெட் பாடி இருக்கு, பொணமா இருக்கு, முண்டமா இருக்கு. அதுவும் தன்னோட கணவர்னு சொல்லிட்டு எந்த விதமான விஷயமும் தோணல. தன்னோட பெண் குழந்தையோட நல்லா அன்னைக்கு தூங்குறாங்க. மார்ச் 4ஆம் தேதி சஹில் அவன் கொண்டுட்டு போன தலையாகட்டும் 2 கையாகட்டும் எல்லாத்தையுமே திருப்பி வீட்டுக்கு கொண்டுட்டு வரான். ஆனா இந்த இடத்துல பிளானை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பீஸா கட் பண்ணி பாலித்தீன் பேக்ல போட்டு ஒவ்வொரு இடங்களா போகும்போது மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நிறைய நாட்கள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்க புதுசா கண்டுபிடிச்ச ஐடியா தான் இந்த ப்ளூ கலர் ட்ரம். உடனே பக்கத்து கடையில போய் தண்ணி பிடிச்சி வைக்கிற ஒரு பெரிய ட்ரம் வீட்டுக்கு கொண்டுட்டு வராங்க. பாத்ரூம்குள்ளார அந்த டெட் பாடியை கொண்டுட்டு போய் 15 பீசஸா வெட்டுறாங்க. அந்த ட்ரம்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா போட்டு 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 சிமெண்ட் கான்கிரீட்டை உள்ளார ஊத்துறாங்க. 2-3 மூட்டை பக்கம் சிமெண்ட்டை எடுத்துட்டு வந்து தண்ணி ஊத்தி ஃபுல்லா கலக்கி 2 பீஸை ட்ரம்குள்ளார போட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிமெண்ட்டை போட்டு அப்படியே சாண்ட்விச் மாதிரி பண்ணிக்கிட்டே வராங்க. போலீஸ் அந்த கான்கிரீட்டை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கும் போது ஃபர்ஸ்ட் தலை, அதுக்கப்புறம் தோள்பட்டை, கை, காலு இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்திருக்கு. இவங்க சொன்னது எல்லாமே அவங்க அந்த இடத்துல சிமெண்ட்டை உடைக்கும் போது நீட்டா மேட்ச் ஆயிருக்கு. இதை கேட்டதுக்கு அப்புறம் போலீஸ் சஹீலோட வீட்டுக்கு போய் உண்மையானுமே அவன் தலை, கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போனானா, அங்க ஏதாச்சும் டிஎன்ஏ எவிடன்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணும் போது சௌரவோட பிளட் மார்க்ஸ் எல்லாமே அவனோட வீட்டுல இருக்கு. அவன் உண்மையானுமே சொன்ன மாதிரியே பிளாக் மேஜிக் பண்றான் அப்படிங்கிற பேர்ல தலை, கை எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். ஆனா அவன் எதுக்காக பண்ணான், யார சொல்லி பண்ணான், உண்மையானுமே அவனுக்கு பிளாக் மேஜிக்லாம் தெரியுமா, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் யாருக்குமே தெரியாது. ஆனா சஹில் மேல அன்னைக்குதான் போலீஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டுல இன்னும் வேற ஏதாச்சும் பண்ணியிருக்கானா, வேற ஏதாச்சும் டெட் பாடியை கொண்டுட்டு வந்து ஏதாவது பண்ணியிருக்கானா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போலீஸ் அவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இப்போ இந்த கொலையை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாடியை அந்த ட்ரம்குள்ளார போட்டு சிமெண்ட்டை கொட்டினதுக்கு அப்புறம் அவங்க எடுக்கிற டிசிஷன் என்னன்னா, முஸ்கன் தன்னோட 6 வயசு பெண் குழந்தைய தன்னோட அம்மா கிட்ட போய் தந்துட்டு சஹில் கூட சேர்ந்து ஒரு டூருக்கு போறாங்க. அதுதான் ஹிமாச்சல் பிரதேஷ். ஒருத்தவரை கொன்னு நீட்டா சமாதியாக்கி வீட்டுக்குள்ளாரைய வச்சு மார்ச் 4ஆம் தேதியே ஹிமாச்சல் பிரதேஷ் போறவங்க திருப்பி அவங்க ரிட்டர்ன் ஆகிறது மார்ச் 17ஆம் தேதி. அவங்களோட ஹனிமூன் மாதிரி இருக்கிற ஒரு பிளானை ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மார்ச் 17ஆம் தேதி தன்னோட வாடகை வீட்டுக்கு வந்துட்டு அந்த 6 வயசு பெண் குழந்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க. இப்போதான் அந்த வீட்டோட ஓனர் பார்க்க கூடாத ஒரு விஷயத்த பார்த்துட்டாரு. திடீர்னு கீழே வரும்போது அவர் ஜன்னல் வழியா பார்த்திருக்காரு. இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ரொம்ப க்ளோஸா அந்த இடத்துல அசிங்கத்தை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேர்த்தோட தப்பான ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. ஊருக்கே கேட்கற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உங்க 2 பேர்த்து மேல எனக்கு ஆல்ரெடி டவுட் இருந்துச்சு, இப்ப என்னன்னா நான் பார்க்கும் போதே இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னோட புருஷன் எங்க போயிட்டான், அவனோட நம்பரை கொடு. சௌரவுக்கு கால் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அவன் நேவிக்கு போயிட்டான், உங்களை காப்பாத்துறதுக்கு அவன் நேவிக்கு போனான் அப்படின்னா நீங்க என்னன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குற மாதிரியே திட்ட ஆரம்பிச்சார். இப்போ இன்னைக்கு வீட்டை காலி பண்றியா இல்லையான்னு கேட்கும் போதுதான் முஸ்கன் அவசரமா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு கால் பண்ணி நான் இமீடியட்டா வீடை காலி பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டெப்பையுமே எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஓனருக்கு கொஞ்சம் கூட தெரியாது, இவங்க 2 பேரும் ஆல்ரெடி சௌரவை கொலை பண்ணி வீட்டுக்குள்ளாரே ஒரு சமாதி போட்டு அவங்களோட ஹனிமூன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஐடியாவே இல்ல. என்கொயரியில் இந்த எல்லா விஷயங்களும் சௌரவோட அப்பா அம்மா கேட்கும் போது கத்தி கதறி அழுகுறாங்க. என்னோட பையனுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவா? ஆட்டாப்சி ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட பையன் பீஸா வீட்டுக்கு வரான், வீட்டுக்கு இறுதி சடங்குகளை பண்றதுக்கு. அதை பாக்குறதுக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லை. இருந்தாலும் அந்த ரேணு தேவி அப்படிங்கிறவங்க எனக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா டவுட்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போலீஸ் கிட்ட சொன்ன முதல் கம்ப்ளைண்ட் என்னன்னா, மார்ச் 17ஆம் தேதி மட்டும்தான் முஸ்கனோட அப்பா அம்மாவுக்கு இந்த கொலை பத்தி தெரிஞ்சிருக்குங்கிறத எனக்கு டோட்டலா நம்பிக்கையே இல்லை.
கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே அந்த அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா முஸ்கன் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவளோட 6 வயசு பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் கொடுத்துட்டு போனான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட நான் பேசும்போது அந்த 6 வயசு பொண்ணு பப்பா இஸ் இன் த ட்ரம், பப்பா இஸ் இன் த ட்ரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. இந்த பப்பா இஸ் இன் த ட்ரம் அப்படின்னா அப்பா ட்ரம்குள்ளார இருக்காரு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அந்த பொண்ணு பப்பா இஸ் இன் த ட்ரம் அப்படின்னு சொன்னானா அது யார் சொல்லியிருப்பா? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவங்க கொலை பண்ணிட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் போறாங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூட தானே இருக்கு. அப்பனா முஸ்கனோட அப்பா அம்மா ஏதாச்சும் பேச போய் அந்த பொண்ணு கேட்டதுனால தானே இந்த பப்பா இஸ் இன் த ட்ரம் அப்படிங்கிற பேர் சொல்றா. இப்படிங்கிற ஒரு விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லும் போது போலீஸ் அதுக்கான விசாரணையும் ஆரம்பிக்கிறாங்க. முஸ்கனோட அப்பா அம்மாவுக்கு இதுல ஏதாச்சும் ஈடுபாடு இருக்கான்னு. முஸ்கனோட அம்மா கிட்ட கேட்கும் போதுதான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் புரியுது. இந்த முஸ்கன் அப்படிங்கிறவங்க சொந்தமா பிறந்த குழந்தை இல்லை, அதாவது பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் அவங்க இல்ல, அவங்க தத்தெடுத்துதான் இந்த முஸ்கன் அப்படிங்கிற பொண்ணை வளர்த்திருக்காங்க. இந்த முஸ்கன் இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயத்த செஞ்சதுக்கு கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சேதான் ஆகணும். இந்த சௌரப் அப்படிங்கிறவன் ரொம்பவே நல்ல பையன். அந்த சௌரபோட அம்மாவான ரேணு எல்லா டவுட்டையுமே சொல்றாங்க. அவங்களுக்கு கோபம் வர்றது ஒரு நார்மலான விஷயம் தான், எந்த அம்மாவா இருந்தாலும் கோபம் வந்துதான் ஆகும். ஆனா இந்த இடத்துல நாங்க எந்த தப்புமே பண்ணல. என்னோட பொண்ணு செஞ்ச தப்புக்கு நடு ரேட்ல வச்சு அவளை தூக்குல போட்டா கூட அது நிகராகாது. ஒரு பையன் ஒரு நல்ல பையனை கொலை பண்ணி பீஸ் பீஸா வெட்டி இந்த மாதிரி அவனோட சாவை கூட இவ்வளவு கொடூரமா பண்ணியிருக்காளே, இவனா வாழவே கூடாது. இவளை நீங்க வெளியே விட்டீங்க அப்படின்னா இன்னும் எத்தனை கொலை பண்ணுவான்னு தெரியாது. இவளை தூக்குல போடுறத லைவா எல்லாத்துக்கும் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட விருப்ப அந்த பொண்ணு மேல காட்டிட்டு தான் இருக்காங்க. இத்தனை வருஷமா அந்த முஸ்கனை நாங்க வளர்த்தணும், ஆசையா தான் வளர்த்தணும், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஆனா இந்த மாதிரி கொடூரத்துக்கு யாருமே நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோங்கிறத அந்த அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றாங்க. போலீஸ் அவங்களோட என்கொயரியில எல்லா விஷயங்களும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், ஃபாரன்சிக் டீமுக்கு அவங்களோட எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம், அட்டாப்சி ரிப்போர்ட் இது கொலை தான் அப்படிங்கறத நிரூபிச்சதுக்கு அப்புறம், யாரு கொலை பண்ணாங்க, ஹேண்ட் பிரிண்ட் எல்லாமே கிடைச்சிருக்கா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கோர்ட்ல போய் நிக்க வச்சிருக்காங்க. 14 days ரிமாண்டும் பண்ணியிருக்காங்க. ஜெயிலுக்குள்ளார அவங்க இருக்கும் போது கூட அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் என்னென்னங்கிறத அந்த ஜெயில இருக்கிற போலீஸ் கவனிச்சு பார்த்திருக்காரு. அன்அபிஷியலா நிறைய இன்ஃபர்மேஷன் இவங்க 2 பேர்த்த பத்தி வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த முஸ்கன் அப்படிங்கிறவங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறதா சில இன்ஃபர்மேஷன் வருது. ஜெயிலுக்குள்ளார அவங்களுக்கு கொடுத்த அறையில எப்பயுமே அழுதுகிட்டே இருக்காங்க, சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. சஹீல் இன்னொரு பக்கம் ரொம்ப சாதாரணமா உக்காந்துட்டு இருக்காரு. அவர் கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், எனக்கும் முஸ்கனுக்கும் பக்கத்து ரூம் தாங்க அப்படிங்கிற ஒரே விஷயத்த தான் நாள் ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருக்காரு. நான் முஸ்கனை ரொம்ப மிஸ் பண்றேன், அவளுக்காக தான் இந்த எல்லா விஷயங்களும் செஞ்சேன், எங்க 2 பேத்துக்கு பக்கத்துல ரூம் கொடுத்தீங்கன்னா நாங்க லைஃப் லாங் இப்படியே கூட இருந்துருவோம் அப்படிங்கறத திருப்பி கேட்கறதா சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி கொடூரமான கொலையை எதுக்காக பண்றாங்க, ஒரு தலை 2 கையை வச்சு அந்த பிளாக் மேஜிக் எதுக்காக பண்ணணும், இவங்க என்னத்த செய்யணும்னு நினைக்கிறாங்க? 2 பேருமே ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க, அந்த தப்பான ரிலேஷன்ஷிப்பாக ஒரு கொலை பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். என்னைக்குமே வீட்டுல கிடைக்கிற அன்பை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற போதைக்கு போறவங்க ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் மறைப்பாங்க, கடைசியா ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவாங்கிறத நிறைய நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அதே கேட்டகரியில இதை நம்மளால சேர்த்த முடியாது. இந்த இடத்துல ஆல்ரெடி இவங்க 2 பேத்துக்கு டிவோர்ஸ் நடக்கிற மாதிரி தான் வந்துச்சு. 2021 வருடம் வரைக்கும் அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் ஆகிட்டு இருந்துச்சு. ஓப்பனாவே முஸ்கன் எனக்கு உன் கூட வாழ்றதுக்கு வழி இல்ல, எனக்கு வேற ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸை மூவ் பண்றதுக்கு பார்த்திருக்காங்க. இந்த லெவலுக்கு வந்தவங்களுக்கு அந்த டிவோர்ஸ் பண்ணிட்டு சஹீல் கூட போயிருக்கலாமே. எதனால அந்த டிவோர்ஸை ஹோல்ட் ஆன் பண்ணாங்க, எதனால இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்க. இதெல்லாம் தாண்டி சஹீல் எதனால இந்த பிளாக் மேஜிக் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்து ஒரு கொலை செஞ்சது மட்டும் இல்லாம அந்த உடம்புக்கு ஒரு பேசிக் மரியாதை கூட தராம பீஸா கட் பண்ணி ஒரு ட்ரம்குள்ளார போட்டு சிமெண்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளார எவ்வளவு கொடூரமான விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த எல்லா விஷயங்களும் கேட்கும் போது உண்மையானுமே இவங்க 2 பேரும் வெளியே வாழ்றதுக்கு தகுதி இருக்கா, உண்மையானுமே இவங்க வெளியே வந்தா நம்ம எல்லாரும் சேஃபா தான் இருப்போமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வரதா செய்யும். அதை தான் முஸ்கன் அவங்க அம்மா திருப்பி சொல்றாங்க, கண்டிப்பா ஜெயில விட்டு வெளியே விட்டுறாதீங்க, இந்த மாதிரி வேற ஒருத்தவங்களை செஞ்சா கூட செய்வாங்க.
இந்த எல்லா விஷயங்களும் சொல்லும் போதும் சரி, கேட்கும் போதும் சரி, நம்மள அறியாமையே நம்மளோட மனசுக்குள்ளார ஒரு பயம் வருது. நம்ம என்ன மாதிரி ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மள சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? சப்போஸ் இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல யாரோ ஒருத்தவங்களை புதுசா பாக்குறோம் அப்படின்னா, அவங்க உண்மையானுமே நல்லவங்க தானா? நமக்கு மேல அன்பை காட்டுவாங்களா? இல்ல அவங்களுக்கு சைக்கிக் கேரக்டர் ஏதாச்சும் ஒண்ணு இருக்குமா? இந்த மாதிரி நிறைய டவுட். இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோண ஆரம்பிக்கல? இந்த முஸ்கன் ஆகட்டும், சஹீல் ஆகட்டும், அந்த வீட்டுல இருக்கும் போது சுத்தி இருக்கிற எல்லா நபர்களும் என்ன நினைச்சிருப்பாங்க? ஓ, முஸ்கனா, அழகான பொண்ணு, 27 வயசு ஆகுது, ஒரு 6 வயசுல ஒரு பொண்ணு இருக்குது, கணவர் நேவில வேலை பார்க்கிறாரு, அடிக்கடி சஹீல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு வருவான். இப்படிதான் தோணும். அந்த பொண்ணுகிட்ட நிறைய பேர் பேசியிருப்பாங்க, பழகி இருப்பாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற சாப்பாடாகட்டும், குழம்பாகட்டும் இந்த மாதிரி கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனா கடைசியா இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளாரையே கொலை பண்ணி ஒரு சமாதியவே கட்டியிருக்காங்க. தலையும் கையையும் எங்கேயோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் திருப்பி கொண்டுட்டு வந்திருக்காங்க. பிளாக் மேஜிக் பண்றவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களெல்லாம் எப்படி பாதிக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ், போலீஸ் எல்லாமே வராங்க, வீட்டுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு மனசு எந்த லெவலுக்கு பதறும்? அப்ப நீங்க என்ன செய்வீங்க? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். பை.